உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 30க்குள் பல அதிரடி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசிகள். அப்போ இன்னைக்கு நம்ம துலாம் ராசிக்கு பேசுறோம். இந்த துலாம் ராசிக்காகப்பட்டது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்குள்ள சில மாற்றங்கள், அதே சமயத்தில் அதிரடி மாற்றங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போறீங்க. அப்படி என்ன சார் சந்திக்க போறோம்? இப்போ நீங்க துலாம் ராசி, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அப்ப உங்களுடைய ராசியை இப்ப குரு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான். அப்ப இதற்கு முன்னாண்ட அந்த குரு பகவான் நம்மளுடைய ராசியை பார்த்தாலும் நம்மளுக்கு சில திருப்தி கிடைக்கல, சில குழப்பங்கள் ஆச்சு. நாம போயிட்டு இருந்த பாதையில் சில தடங்கல்கள் வந்துச்சு. நாம் நினைத்த காரியங்கள், சில விஷயங்கள் நடக்காம போச்சு. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சோம். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய காலகட்டங்கள் இப்ப வந்தாச்சு. ஏன் வந்தாச்சுன்னா, இதற்கு முன்னாண்ட ராகு பகவான் உடைய பிடியில குரு இருந்தாங்க. அந்த குரு பகவான் வக்ரத்தில் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல குழப்பத்தையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சுக்கிரனோடு செவ்வாயோடு புதனோடு இணைந்து இந்த கூட்டு கிரகங்களுடைய அமைப்புனால உங்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை தரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படின்னாவே அதிகமாக எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடிய எண்ணம் இவங்க மனசளவுல ஜாஸ்தியா இருக்குது. அப்ப இவங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்க, இல்ல பல பேருக்கு உதவி செய்யறாங்கன்னா, அந்த உதவி இவங்க கிட்ட இருந்து வாங்கினவங்க கண்டிப்பாக அதை நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அந்த திருப்பி இவருக்கு ஏதாவது செய்யலாங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. அப்ப அந்த இடத்துலதான் இவங்களுடைய மனசு வலிக்கும், வேதனைப்படும். அப்ப இவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இவங்க அப்படித்தான் செய்யறாங்க. அப்ப இவங்க குடும்பத்தார்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாத்துக்குமே இவர் ஒரு ஏணி அடுத்தா இருக்கிறாரு. இவங்களை வச்சுதான் அவங்க எல்லாருமே மேல போறாங்க. இவங்கதான் அவங்க எல்லாத்தையுமே மேல போறக்கு ஒரு ஏணிப்படியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உருவாக்கி, எல்லாத்தையுமே வாழ வச்சு, எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு, அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து, இதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அவங்களுக்கு பார்க்க போன மலையளவு துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்படி அவங்க அவங்க எல்லாத்தையுமே உருவாக்கி அதுல சந்தோஷப்பட்டுட்டாலுமே அவங்கனால எந்த ஒரு நன்மையும் இவங்களுக்கு கிடைக்க போறதில்லை. அப்ப இதை நினைக்கும் போதுதான் அவங்க மனசுல வலி, வேதனை இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. இப்ப அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எப்படின்னா, இந்த சனி பகவான் ஆப்பட்டது இந்த கூட்டு கிரகங்களோடு இருக்கிறதுனால, அதே சமயத்துல உச்சம் பெற்ற செவ்வாயும் சனி பகவானோடு சேர்ந்து 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது நல்ல வலுவாக இருந்து, 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது, 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது. அந்த செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பல வழிகளில், அந்த பல வழிகளில் இருக்கக்கூடிய தடைகளை, அந்த தடைகளை இல்லாம பண்ணக்கூடிய நேர காலம் தான் இந்த காலகட்டங்கள். அப்ப அது போக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவானும் இப்போ அந்த சனி பகவானோடு இணைய போறாங்க. அப்ப அந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகத்துடைய வீட்டுல, சனி பகவானுடைய வீட்டுல சுக்கிர பகவான் போய் சேர்றாங்க. அப்ப இந்த பீரியடும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மையை கொடுக்கும். அப்ப இது போக பாத்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க.
அப்ப இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை மாத்தி அமைக்கும். அப்போ உங்களுக்கு லாட்டரி சீட்ல கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல பிரைஸ் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல இம்ப்ரூவ் ஆவீங்க. அப்ப டோட்டலா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அந்த வாழ்க்கை தரமாகப்பட்டது மாறும். மாறக்கூடிய பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க. அப்ப இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த ராகு பகவானால உங்களுக்கு வந்து பெரிய ஒரு வெளிச்சம் வருது. அப்ப இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தொழில் ரூபத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வந்து நீங்க நொடிஞ்சு போகாத அளவுக்கு தூக்கி நிறுத்தி அந்த பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு. அதே சமயத்தில் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ப்ரமோஷனை கொடுப்பாரு, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு வந்து பல பேர் உங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ வந்து ஒரு முக்கிய மனிதர்களால உங்களுக்கு நல்ல சப்போர்ட் சகாயங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த ராகு பகவானால கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்க. அப்ப அந்த ராகு பகவான் நினைத்தால் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கலாம், ஒரு குபேரன் ஆக்கலாம். அப்ப இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ஒரு குபேரன் ஆகக்கூடிய நேர காலங்கள் சிறப்பா இருக்குது. அப்ப எந்த ரூபத்திலுமே நீங்க கீழே போவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது உங்களுக்கு மிகுந்த பலம். அப்ப அந்த மிகுந்த பலத்தோடு நீங்க எதை முயற்சி செய்து அந்த முயற்சிகளை இங்கு தோளில் சுமந்து நீங்க வந்து பார்க்க போன முயற்சிகள் பண்ணினால் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அப்ப அந்த முயற்சிகள்னால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, எந்த தடையும் இருக்காது. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க. அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாங்க, அந்த நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கறாங்க. அப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், வாழ்க்கையில வந்து நீங்க எதை முயற்சி செய்தாலும் அதுல நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வருவீங்க. அப்ப இந்த குருவுடைய பலன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்க குடும்பத்திலுமே கெட்டி மேளம் சத்தம் கேட்கும். இந்த கல்யாணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அமையும். அதே சமயத்துல புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம், தடைபட்ட குழந்தை செல்வம், தடைபட்ட புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக தடங்கல் படாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வேலை இல்லாம நிறைய பேர், பல பேருக்கு ஆகப்பட்டது. வேலை இருந்து வேலை கைவிட்டு போயிருச்சு, செஞ்சுட்டு இருந்த வேலையிலையும் பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு இந்த வேலை வேண்டாம், வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில மாற்றங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலும் சரி, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில அந்த எக்ஸாம்ஸ் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், உங்களுடைய ஆம்பிஷன் சக்சஸ் ஆகும். இந்த டைம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை விட்டு, அந்த சுமைகளை விட்டு வெளியில வர போறீங்க. நீங்க நல்லா இருக்க போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அப்ப அந்த தசா புத்தி இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம்.